வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 நல்ல வேலை இந்த போலீஸ் லேட்ல நம்ம வண்டி எதுவும் மாட்டல மாட்டி இருந்தா டெலியூ சாவர வரைக்கும் உள்ளதான் சொல்றது கேளு கொஞ்சம் நாளைக்கு அமைதியா இருக்கும் எந்த ஒரு துப்பம் கிடைக்கலன்னா போலீஸ் இந்த ரெய்டை கைவிட்டுருவோம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஜஸ்ட் பி அ பிட் பேஷண்ட் ஓகே என்னால் அத்தனை நாள் காத்துட்டு இருக்க முடியாது ரகு. எனக்கு வந்து பணம் அவசரமாக தேவைப்படுது. உனக்கு தொழில் செய்ய பயமாக இருந்தால் நீ வேணால் கொஞ்சம் ஒதுக்கிக்க. இது எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏய் நான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த தொழில் எப்படி நடக்குதுன்னு போலீஸ் மோப்பம் பிடிச்சு அழிஞ்சிட்டு இருப்பான். இப்ப இங்க மட்டும் இல்ல மலேசியால தான் ஒருத்தன் மாட்டினா போதும் மொத்த நெட்வொர்க் உள்ள போக வேண்டியதுதான். வந்துட்டான் பேச பயமா எனக்கு. இன்னும் உனக்கு உன் நெட்வொர்க் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம். நீ வேணும்னா இது மெயினாக யார் செய்கிறான்னு என்கிட்ட சொல்லு, நான் டைரெக்டாக டீல் பண்ணிக்கிறேன். பெரிய பருப்பாணி ஏய் இந்த தொழில் சொல்லி கொடுத்தது நான் தான். மனுஷா என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்துட்ட பெரிய இவ மாதிரி மெயின் காய் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன செய்ய போற? நீல அடுத்த கடுதல் பண்ணல பெரிய பருப்புல. ஏய் எல்லாருக்கும் தெரிய மாதிரி செய்யறதுக்கு இது ஒன்னும் நீ செய்யற மிட்டாய் பிசினஸ் இல்ல தெரியுமா? உனக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா ஏன் தலையை அறுத்து நான் சாவணுமா? நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே நான் தான். நான் இல்லைன்னா இந்த தொழில என் மவனை நீயும் இருக்க மாட்டேன். மீன்காய் ஆமா, ஏன் திடீர்னு என்ன மீட் பண்ண சொன்னேன்? இன்னும் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னது? பரவாயில்ல வேணாம். பட் எனிவேஸ் நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு. ஏய் உன் கண்ணை செக் பண்ணும். ஏய் சீரியஸாக தான் சொல்கிறேன். தேங்க்ஸ். ஆனா இதை சொல்றதுக்கா என்ன மீட் பண்ண? ஆமா You look handsome too. Sanjay, is everything okay? ஏன் ரொம்ப குவாய்ட்டா இருக்க? ஃபைன். என்கிட்டே நடிக்கிறியா? உண்மையை சொல்லு, என்னாச்சு? அது இல்லை காமினி, வீட்டில் ஒரு சின்ன பண பிரச்சனை. அப்பாவுக்கும் திடீர்னு வேலை போச்சு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல காமினி. பேசாமல் நான் ஸ்கூலை விட்டுட்டு ஒரு வேலை செய்கிறேன்னு. என்ன விளையாடுறியா? நீ உன் படிப்பை நிறுத்திட்டேனா
your whole future will be spoiled. என்ன பண்ண சொல்கிற? வீட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் மண்டே வெடிச்சிடும் போல இருக்குது. ஸ்கூல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பேசாமல் நான் ஒரு வேலை செஞ்சா அப்பாவுக்கும் உதவியாக இருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, என் வீட்லேயும் பிரச்சனை இருக்கு. பெரிய பெரிய வீடு வசதி இதெல்லாம் இருந்தாலும் we still have problems. ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி உங்கள் அப்பாவும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு. ஸ்கூல் விடுற படிப்பை விடுறேன்னு சொல்லிட்டு டோன்ட் ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஓகே சஞ்சய், புரியுதா? சஞ்சய் புரியுதா? புரியுது. யாரு கால் பண்ண? கண்ணா நெய்பர். கண்ணாவா? அவர் எதுக்கு இத்தனை மணிக்கு கால் பண்ணணும்? சிங்கப்பூரில் நடந்த கேசஸ் பற்றி ஒரு புக் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டேன். ஸோ நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என் கூட ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டேன். அவன் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். பட் நீ ஹேண்டில் பண்றதெல்லாம் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் தானே. அந்த மாதிரி டீடைல்ஸ் நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்? அண்ட் கண்ணாஸ் நோபடி. இந்த மாதிரி கேஸ் டீடைல்ஸை பப்ளிக்கோட ஷேர் பண்றது சட்டப்படி தப்பு. எனக்கு தெரியாதா? சுப்பீரியர்ஸ் ஓகேன்னு சொன்னா கூட இந்த சின்ன கேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண முடியும். இந்த பெரிய கேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணவே முடியாது. ஓகே சரி, எனக்கு காலையில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ ஐ நீட் மை பியூட்டி ஸ்லீப். நான் தூங்க போகிறேன். நீ தூங்கு. குட் நைட் ஸ்மோக்கிங். உயிரே பக்கத்து ரூமில் படுக்கலாம் ரொம்ப பழசாக போச்சுமா. அதை மாற்றுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு காமெடி கூட இருங்க. உங்களுக்கு ஓகே தானே? இதை நான் தான் அவங்ககிட்ட கேட்கணும். இப்படி திடீர்னு இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. என்னால் உனக்கு தானே வீண் சிரமம். எனக்கு என்ன சிரமம்? நீங்கள் என் கூட தானே இருக்கணும்.
இல்லை கீர்த்தி, நீ என்ன காமினி ரூமில் இருக்க சொல்கிற. வளர்ந்து வர பிள்ளை, என்னால் அவருக்கு இடைஞ்சலாக இருக்காது. அவளுக்கு என்ன இடைஞ்சலாக இருக்க போகுது? சின்ன பிள்ளை தானே. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவள் கூட இருந்தீங்கன்னா அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் தான் வரேன்னு சொன்னல. ஏன் அத்தை எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வாங்க ராஜேஷ். நான் இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். அத்தைக்கு ஏதாவது சாப்பாடு தண்ணி ஏதாவது கொடுத்தியா? அம்மா கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. ஓ ஓகே. சாரி ராஜேஷ், என்னால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க போகுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயா பார்த்துக்கிறேன். இல்லை, நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கலாம் அத்தை, நோ ப்ராப்ளம். பார்த்தீங்களா, எல்லாருக்குமே நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சந்தோஷம் தான். நீங்கள் கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. சரி, நீ அவரை கவனி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுறேன். வாங்க கூப்பிடலாம். கீர்த்தி, என்னாச்சு? அத்தை எங்கே வந்திருக்காங்க? உங்களுக்கு தான் அம்மா அப்பாக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தெரியும்ல. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்துட்டாங்களா? உங்கள் அம்மாங்க என்ன சின்ன பொண்ணு நினைப்பா? இந்த வயசில் விட்டுட்டு வந்துட்டாங்க சொல்கிறேன். சரி, அவங்க விஷயம் வந்தாங்க, நீ புத்திமதி சொல்லி அவங்க அனுப்பலாம்ல வீட்டுக்கு. இங்கே வச்சிருக்க. என்னங்க பேசுறீங்க? திடீர்னு வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. அனுப்பவா முடியும்? இந்த வயசுல எங்க போவாங்க? சரி, இப்போ எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பாங்க? ஏன் எத்தனை நாள் இருந்தா என்ன? அவங்க ஏன் அம்மா, அவங்கள பார்த்துக்க வேண்டியது ஏன் கடமை, நம்ம கடமை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓகே, நானே நம்மளுடைய வீட்டு ரெண்டல் லீஸ் முடிஞ்சோடனே சின்ன வீட்டுக்கு டவுன்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் அவங்க இங்கே இருந்தா வீட்டை விட போறீங்களா? ஏன் இப்போதைக்கு வீட்டை விடணும்? நமக்கு தலைக்கு மேலே பணம் செலவு இருக்கு. இந்த வீட்டோட ரெண்டல் $3,500. யார் கொடுப்பா? நான் தானே. யூ காட் நோ சாய்ஸ். என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணீங்களா? இத்தனை நாள் இந்த வீட்டுல கௌரவமா இருந்துட்டு வீட்டை விட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவமானமா இருக்காதே. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும். ஆக வேண்டிய விஷயத்த நம்ம பார்க்கணும். அம்மா வேற நம்ம கூட இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல போய் இதை சொன்னா அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பயப்பட மாட்டாங்களா? பாட்டி எதுக்கு இங்க இருக்காங்க? எப்போ கழுவுவாங்க? இவ வேற ஏன்டி கத்துற? கதவு சாத்தனியா? அவங்க காதல விழுந்து தொலைக்க போகுது. ஐ டோன்ட் கேர். கமனே காமினி, ஏற்கனவே என்கிட்ட பிரைவசி இல்ல, இதுல இவங்க வேற. என்னடி பிரைவசி கேக்குது இந்த வயசுல? கமனி சின்ன பிள்ளை இல்ல. வீட்டுல நீ புரிஞ்சு நடந்துக்க, புரியுதா? போய் தூங்க போ. உயிரே உயிரே பூமிமா, என்ன வெளியூர் போறியா? லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? அப்பாட கூட ஒன்று சொல்ல. நானும் வெளியூருக்கு போகல, ஃப்ரெண்டோட வீட்டில் தங்க போகிறேன். இனிமேல் அங்கே தான் இருப்பேன். என்னது? இனிமேல் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருப்பியா? ஏய், என்ன பேசுகிற நீ? நம்ம வீடு இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு, வீட்டில் யாருமே இல்லை. நீ எதுக்கு நம்ம வீட்டை விட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தங்குற? எக்ஸாக்ட்லி, வீட்டில் யாரும் இல்லைல்ல, அம்மாவும் வெளியாயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? அம்மா இல்லாத வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்க அம்மா தான் யோசிக்காம அவசரப்பட்டு விட்டு விட்டு போயிட்டா.
இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஆ எங்க பாரு, உன்கிட்ட தான் பேசியிருக்கேன். பூமி, வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியா வேற வீட்டுல போயிருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க பூமி? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐ டோன்ட் கேர்ப்பா. இதே எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? ஐ ரியலி டோன்ட் கேர். என் வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓகே, சரி தப்பு என்னன்னு எனக்கு தெரியும். பூமி, பூமி, அப்பா உன்கிட்ட பேசுறமா? ஓகே, நம்ம அத்தாவங்களை பத்தி பேசல. ஓகே, நீ யோசி, அவசரப்படாம நிதானமா யோசி. இப்ப நீ செய்யறது சரின்னு உனக்கு தோணுதா? சரி தப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க சரியா இருந்தா அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்களா? பூமி, அப்பா, எதனால அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பூமி, இது பெரிய ஒரு விஷயம். டேய், நீ சின்ன பொண்ணுடா, உன்கிட்ட சொன்னா இதெல்லாம் புரியாதுடா. நான் சின்ன பொண்ணாவே இருந்துட்டு போறேன். எல்லாமே புரியாமலே போகட்டும். இட்ஸ் ஓகே. இப்பதான் எல்லாரும் வீட்டை விட்டு போயாச்சே. எல்லாரையும் நீங்க தானே வீட்டை விட்டு வெளியாக்குனீங்க. இப்ப ஹோல் ஹவுஸ் ஃப்ரீ ஃபார் யூ. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நோபடி கேர்ஸ். என்ன வேணாலும். ஹே, என்ன திமிரா? நான் முதல்ல இருந்து அமைதியா பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நாக்கு நீளுது? நீ பேசிட்டு இருந்த உங்க அப்பா கிட்ட, புரியுதா? இங்க பாரு, நீ உன் ஃப்ரெண்டு வீடு எந்த வீட்டுக்கு போக போறதில்ல, இந்த வீட்டு விட்டு வெளியே போக போறதில்ல. இது உன் வீட்டு, நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. புரியுதா? இந்த அதற்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இது உங்க ஆர்மி கேம்பும் இல்ல, நான் உங்களோட NS ரிக்ரூட்டும் இல்ல. ஓகே, இது என் வாழ்க்கை. என்ன செய்யணும்னு தெரியும் எனக்கு. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. because I'm a working adult and I'm 26 years old. Okay, I'm sorry. I didn't realize. என் பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னு எனக்கு ரியலைஸ் பண்ணல. சாரி, ஏன் தப்பு தான். என் கண்ணுக்கு நீங்களாம் இன்னும் குழந்தைங்களாவே இருக்கீங்க. அதுவும் ஏன் தப்பு தான். நான் இன்னும் உங்களெல்லாம் சின்ன பிள்ளையாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐம் சாரி. I just want to ask you one thing, please. தயவு செய்து நீ அந்த வீட்டை விட்டு போயிடாத. நீ அப்பா பேசுறமா, ப்ளீஸ். நீ அப்பா விட்டுட்டு போயிட்டு அப்ப அப்பாவுக்கு வேற யார் இருக்கா? பூமி, இந்த வீட்டுல எனக்கு அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. Leave me alone for a while. Okay, sure. Leave you alone. Please don't leave me.